உலகில் உயிர்கள் வாழ்வதற்கு தண்ணீர் ஒரு முக்கிய காரணமாக இருக்கிறது. தண்ணீர் இல்லாமல் எந்த ஒரு உயிரினமும் உயிர் வாழ முடியாது. விலங்குகள் தொடங்கி மனிதர்கள் வரை அனைத்து உயிரினங்களுக்கும் தண்ணீர் பிரதானமாக உள்ளது. ஆனால் தன்னுடைய வாழ்நாளில் தண்ணீர் உணவு இல்லாமல் இருக்கக்கூடிய விலங்குகளும் இருக்கிறது. உயிர் வாழ்வது பெரும்பாலும் காடுகளில் கடுமையான சூழ்நிலைகளுக்கு ஏற்ப ஒரு விலங்கின் திறனை பொறுத்தது. இந்த விலங்குகள் பற்றி தான் இந்த ஒரு காணொளியில பார்க்க போகின்றோம். ஒட்டகம் பார்க்கிற போது உணவு மற்றும் தண்ணீர் இல்லாமல் வாழ்வதில் ஒட்டகங்கள் மிகவும் பிரபல்யமானவை. இவை பாலைவனத்தில் வாழும். அதுவும் இந்த விலங்குகள் 15 நாட்கள் வரை தண்ணீர் இல்லாமல் வாழலாம் என்று சொல்லப்படுகிறது. இன்னும் நீண்ட காலம் கூட உணவு இல்லாமல் வாழ்கின்றதா. மேலும் இவை எங்கும் தண்ணீர் சேமித்தும் வைக்காதாம். அதே நேரத்தில் இவை கொழுப்பை வைத்தே தண்ணீர் இல்லாமல் வாழுவதாக கூறப்படுகிறது. அதனை போன்றுதான் பெண்குயின். பெண்குயின் தொடர்பில் பார்க்கிற போது உறைபனி அண்டார்டிக்கில் பெண் பறவை முட்டைகளை இட்ட பிறகு அது உணவளிக்க கடலுக்கு திரும்புகிறது. இந்த நேரத்தில் ஆண் முட்டையை அடைகாக்குமா. இந்த நிலையில் 60 நாட்கள் வரை ஆண் பறவைகள் சாப்பிடவோ குடிக்கவோ செய்யாதா. மேலும் கிலா அசுரன் பற்றி பார்க்கிற போது உலகில் விசப்பள்ளிகளில் ஒன்றாகும். மேலும் ஆற்றல் பாதுகாப்பிலும் வல்லமை பெற்றது. இது தென்மேற்கு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவின் பாலைவனங்களை பூர்வீகமாக கொண்டது. இந்த பள்ளிகள் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கூட உணவில்லாமல் தங்குமா. அடுத்ததாக பார்க்க போகின்ற விலங்குதான் கிலா அசுரன். உலகில் சிறிய விசப்பள்ளிகளில் ஒன்று. மேலும் ஆற்றல் பாதுகாப்பிலும் வல்லமை பெற்றது. இது தென்மேற்கு அமெரிக்கா மற்றும் மெக்சிகோவினுடைய பாலைவனங்களை பூர்வீகமாக கொண்டது. இந்த பள்ளிகள் ஒரு வாரம் அல்லது ஒரு மாதம் கூட உணவில்லாமல் இருக்குமா. அடுத்ததாக பார்க்க போகின்ற விலங்கு டார்டிகிரேடுகள். இவை நீர்க்கரடி என்று சொல்லப்படுகிறது. விண்வெளியினுடைய வெற்றிடம் உட்பட தீவிர நிலைமைகளை தாங்கும் சக்தி கொண்டவைதான் இந்த விலங்குகளாக இருக்கிறது. இந்த விலங்குகளும் உணவு அல்லது தண்ணீர் இல்லாமல் தீவிர கதிர்வீச்சு மற்றும் கிட்டத்தட்ட முழுமையான 0 to 150 பாகை செல்சியஸ் வரையிலான வெப்பநிலை இல்லாமல் பல ஆண்டுகளாக உயிர் வாழ முடியும் என்று சொல்லப்படுகின்றது. அடுத்ததாக இந்த நுரையீரல் மீன் கேள்விப்பட்டிருப்பீர்கள். அதாவது ஆப்பிரிக்க நுரையீரல் மீன் என்பது ஒரு சுவாரஸ்யமான உயிர் வாழும் தந்திரத்தை கொண்டு ஒரு பண்டைய விலங்காகும் என்று சொல்லலாம். இது வறண்ட காலங்களில் ஆறுகள் வறண்டு போகின்ற போதுதான் நுரையீரல் மீன் சேற்றில் துளையிட்டு தன்னை சுற்றி ஒரு பாதுகாப்பு சளிக்கூட்டை உருவாக்கி தன்னை நீரோட்டமாக வைத்துக் கொள்கின்ற ஒரு விலங்கு தான் இது. இது சாப்பாடு தண்ணீர் இல்லாமல் 4 ஆண்டுகள் வரை உயிர் வாழ முடியுமா.